ஹலோ யங் மைண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 14 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஹெல்த்தி எஜுகேஷன் சேனலில் பாதி சாப்டர்ஸை அப்லோட் பண்ணியிருக்கோம். அங்கே அப்லோட் பண்ணாத லெஸ்லேஷன்ஸும் எக்ஸசைஸும் இங்கே போட்டிருக்கோம். 2 சேனலையும் பார்த்துக்கோங்க. ஹெல்த்தி எஜுகேஷன் சேனல், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அகாடமி, இந்த 2 சேனலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட டாபிக்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகும். A manager gets 5% commission on net profit after charging such commission. So commission 5% சொல்றாங்க. What shall be his commission if gross profit is 96,000? So 96,000 gross profit இருந்தா அவரோட commission எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. And expenses of indirect nature other than manager commission are rupees 12,000. other expenses, indirect expenses வந்து 12,000 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கிராஸ் ப்ராஃபிட் 96,000, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 12,000 வந்திருக்கு. அவரோட கமிஷன் வந்து 5% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ வந்து அவருக்கு கமிஷன் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் பாருங்கள். எக்ஸைஸ் 15க்கு கமிஷன் 5% கொடுத்துருக்காங்க. ஜிபி வந்து 96,000, அதர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 12,000. அப்போது கமிஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கமிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வேணும். ஓகேவா? நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். கிராஸ் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்டைரக்ட் ஓகேவா? கிராஸ் ப்ராஃபிட்டோட நம்மளுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணி வரதான் நம்மளுக்கு என்னங்க நெட் ப்ராஃபிட். ஸோ அதுலேருந்து தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் 96,000 வருது. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு கிரெடிட்டில் இருக்கும். ஓகேவா? எக்ஸ்பென்சஸ் வந்து டெபிட்டில் இருக்குது அப்படிங்கிறனால அதை மைனஸ் பண்ணிக்கிறோமா. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோங்க? 12,000. ஸோ அதை லெஸ் பண்ணதுவாக நம்மளுக்கு என்ன வருதுங்க? 84,000 வருது நெட் ப்ராஃபிட். ஓகேவா? நெட் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜர் கெட் 5% கமிஷன் ஆன் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் வந்து 5% அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து 105ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? 100 + 5% அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போது கமிஷன் ஈக்குவல் டு எவ்வளோங்க? 84,000. 84,000 வந்து 105 × 5 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ 84,000 டிவைடட் பை 105 × 5. ஸோ இப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் வந்து நம்மளுக்கு 4,000. ஓகேவா? ஸோ இப்போ கமிஷன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000 வந்திருக்கு. இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த சம்மை போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.